ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் சீசனில் நம்ம ஃபேஸ் பார்க்க ரொம்பவே டல்லாகவும் டேனாகவும் தெரியும். நம்ம முகத்தில் இருக்க டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மெட்டி ஆட் பண்ணுறேன். முல்தானி மெட்டி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சன் டேன், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பீட்ரூட் பவுட்ரு ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பீட்ரூட் பவுட்ரு இல்லைனா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க சன் டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாலில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னில் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் எந்த ஒரு ஆக்னேயும் வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா கிளியராக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணி நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக தெரியும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் எதுவுமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருந்தால் போதும். 15 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும். உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாகவும் நல்லா பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணலாம். எப்போல்லாம் உங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறோ அப்போல்லாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபேஸ் பேக்கோட முழு பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சன் டேனையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளியராகவும் ஸ்மூத்தாகவும் தெரியும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.